பாலியல் வன்கொடுமை அண்ணா யூனிவர்சிட்டியில் மேற்கொள்ளும் பரபரப்பு ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் வந்து எஃப்ஐஆரை வேணும்னு வந்து சட்ட விதிமுறைக்கு மீறாக காவல்துறை எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டாமல் அண்ணாமலை அதிமுக வச்சிருக்காங்க. இந்த பாலியல் வன்கொடுமை காட்டுமிராண்டித்தனமானது, வன்மையான கண்டனத்திற்குரியது. என்னுடைய கடும் கண்டனத்தை இது போன்ற இழி செயலில் ஈடுபட்ட காட்டுமிராண்டித்தனமான இந்த வன் செயலை கண்டிக்கிற விதத்தில் என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது குறித்து அந்த குற்றவாளி ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருப்பதாக அறிகிறோம். தப்பி ஓடுகிற போது தடுமாறி கால் ஒடிந்திருப்பதாக போன்ற செய்திகள்லாம் வந்திருக்கிறது. வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த குற்றவாளி கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்படுவார். வழக்கிலே என்னென்ன செக்ஷன்களே வழக்குகள் தொடரப்பட்டிருக்கிறது என்று எனக்கு தெரியாது. அந்த குற்றப்பத்திரிகையை நான் பார்க்கவில்லை, எஃப்ஐஆர் நான் பார்க்கல. பட் எஃப்ஐஆரில் ஒரு உரிய ஒரு செய்த குற்றங்களுக்கான எந்தெந்த தண்டனையின் குற்ற சட்டங்களின் கீழே இந்தியன் பீனல் கோடில் என்னென்ன பிரிவுகளிலே அவர் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டுமோ அந்த குற்ற பிரிவுகளிலே அவர் மீது வழக்கு செய்திருக்க வேண்டும். அதிலே ஏதாவது விடுதல் இருந்தால் அது தவறு. அதை திருத்தி சார்ஜ்ஷீட் போடுகிற போது முறையான சார்ஜ்ஷீட் போடப்பட வேண்டும். அந்த குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும். இது போன்ற சம்பவங்கள் அவர் ரிப்பீட்டட் ஒரு அஃபெண்டராக சொல்லப்படுகிறது. திரும்ப திரும்ப பல முறை குற்றம் செய்திருப்பவராக சொல்லப்படுகிறது. அதுவேளை 10-12 வழக்குகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படி 10-12 வழக்குகள் இருந்தால் இதுவரை காவல்துறை அவரை ஏன் தொடர்ந்து கைது செய்யாமல் வெளியே விட்டிருந்தார்கள் என்பதும் கண்டனத்திற்குரியதாகும். இந்த குற்றவாளி முறையாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு முறையான செக்ஷனில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவர் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். இதுபோல காட்டுமிராண்டித்தனமான செயல்கள் அங்கங்குமாக பல இடங்களில் நடப்பதை காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து தடுக்க நிகழாமல் இருக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதையும் தாண்டி குற்றங்களில் ஈடுபடுவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். திமுக அரசு வந்து வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் நாங்கள் வந்து காலனி அணிய முடியும் சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அந்த வழக்கில் வந்து திமுக நிர்வாகி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதை வந்து அமைச்சர் மறுத்திருந்தாலுமே இப்போ வந்து இன்விடேஷனில் வந்து அவர் பேர் வந்து நிர்வாகி நம்ம சொல்லி அது ஒரு பதிவு வந்து சமூக சரி, இது மாதிரி குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் குற்றவாளிகள் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் உரிய தண்டனையை பெற வேண்டும். குற்றவாளிகளுக்கு இதுபோல் இருக்கிற குற்றவாளிகளுக்கு அவர்களுக்கு என்ன கட்சி என்ன, ஜாதி என்ன, மதம் என்ன, இதெல்லாம் குற்றவாளி கிடையாது. குற்றவாளி எந்த ஜாதியை சார்ந்தவர், எந்த மதத்தை சார்ந்தவர், எந்த கட்சியை சார்ந்தவர் என்றெல்லாம் அதில் என்ன பாகுபாடு? இதிலே வந்து அவர் திமுககாரராக இருந்து இதை செய்திருந்தால் குற்றம், வேறு கட்சியிலிருந்து இதை செய்திருந்தால் அது என்ன புண்ணிய காரியமாக? அது எந்த கட்சியில் இருந்து இந்த குற்றத்தை செய்திருந்தாலும் அவங்க குற்றவாளி தானே. இது காட்டுமிராண்டித்தனமான செயல் தானே. இதில் கட்சி பார்த்து கட்சி விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இல்லை கட்சி விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு எந்த கட்சியை சார்ந்தவனாக இருந்தாலும் அவன் வந்து ஒரு குற்றவாளி, காட்டுமிராண்டித்தனமான ஒரு ஈனச்செயலில் ஈடுபட்ட ஒரு மனிதன், அவன் தண்டிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டியவன். அவ்வளோதான். நீங்கள் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புகிற வரை அவர் கால் சட்டை காலனி போடாமல் இருந்தாலும் சரி, அல்லது அவர் வேட்டி கட்டாமல் பேண்ட் போட்டிருந்தாலும் சரி, பேண்ட்டு போடாமல் வேட்டி கட்டி நடந்தாலும் சரி, அதில் என்ன காலனி போடாமல் நடந்தால் திமுக வீழ்த்திட முடியுமா? அது என்ன அது சரி, அவருக்கு என்ன ப்ராப்ளமோ தெரியாது எனக்கு. அவர் வந்து ஒரு வேளை காலனி போடாமல் நடந்தால் காலுக்கு நல்லது, மேலுக்கு நல்லது யாராவது சொல்லியிருக்கலாம், எனக்கு தெரியாது அது. அதனால் இதெல்லாம் வந்து வந்து ஒரு சும்மா வேடிக்கை காட்டுற விஷயமாக நான் பார்க்குறேனே தவிர, நான் சொன்ன மாதிரி காலனி அணியாமல் நடக்கிறது, வேஷ்டி கட்டாமல் பேண்ட் போட்டுக்கிறது, பேண்ட்டு கட்டாமல் அரக்கால் சீட்டை போட்டுக்கிறது, இதெல்லாம் ஒரு போராட்ட யுக்தியாக அது
இதனால் இன்னும் திமுக அரசை வீழ்த்துறதுக்கு இதுக்கு என்ன ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இது மாதிரி ஒன்றும் இல்லை. இது மாதிரி இதெல்லாம் சும்மா வேடிக்கையான விஷயங்களாக தான் நான் பார்க்குறேன். நாளைக்கு 10 மணிக்கு கோயம்புத்தூர்ல வந்து நான் தன்னைத்தானே திமுக அரசை வீழ்த்துறவரை தன்னைத்தானே நான் சாட்டை அடித்துக்கொண்டு போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு அண்ணாமலை. நாளைக்கு 10 மணிக்கு. ஐயோ, செத்துக்கிட்டு போயிட போகிறாருங்க பாவம். ஒரு மனுஷன் எவ்வளோ ஷார்ட் அடி தாங்க முடியும்? அவர் அப்படி சொல்கிறது தெரியல எனக்கு. அதானே அவர் பாட்டுக்கு அடிச்சுட்டு நல்ல வேலை. நானே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், அந்த மாதிரி தயவுசெய்து ரொம்ப போட்டு அடிச்சுக்கிட்டு துன்புறுத்தி ஏதாவது உடம்புக்கு ஃபுல்லாக கொட்டி சம்சாரம் குழந்தை கொட்டி குடும்பம்லாம் இருக்குது. அவங்க வந்து நல்லா அண்ணாமலை நீண்ட நாள் வாழ வேண்டும், தமிழ்நாட்டில் இருந்து அரசியல் செய்ய வேண்டும் என்று தான் விரும்புகிறேமே தவிர இந்த மாதிரி கசையடிப்பட்டு அவர் கசங்கி போகக்கூடாது. அதனால் அவர் அந்த மாதிரி கசையடி வாங்காமல் அவர் நல்லபடியாக இருக்கட்டும். அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற சட்டத்துக்கு விரும்ப நடக்கக்கூடிய விஷயங்களில் வந்து தமிழக அரசு வந்து பொறுப்பேற்காமல் அதிமுக ஆட்சி இருக்கும் போது இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரயில்வே சபை சொல்லியிருக்காரு. பொள்ளாச்சி சம்பவம் வந்து இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. அது வந்து தட்டி கழிக்கிற மாதிரி இல்லையா சார் பொறுப்பேற்காமல்? தட்டி கழிக்கிற பிரச்சனை எங்கே வருதுன்னா, ஒரு குற்றவாளியை தப்பிக்க விட்டாங்க, அரெஸ்ட் பண்ணலை, கேஸ் போடலை, அப்போ வந்து நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கல, தப்பிக்க விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு நிமிஷம். குற்றம் நடந்த பிறகு அவர் மேலே அரசியல் ரீதியாக நீங்கள் வந்து ஒரு கட்சிக்காரர்னு பழி சுமத்துறதோ அல்லது இந்த ஆட்சியில் தான் நடந்துச்சுன்னு சொல்லும்போதோ அந்த கட்சியை சார்ந்தவர்கள் ஏன் அந்த ஆட்சியில் நடக்கலையா இந்த ஆட்சியில் நடக்கலையா, இது வாதங்கள், எதிர்வாதங்கள், பிரதிவாதங்கள், இதெல்லாம் ஒருத்தர் சொல்லிக்கிறது வந்து அரசியலில் இதுனா ஒரு புதுமையான விஷயமா இது. ஆட்சியில் இருக்கவங்கள எதிர்கட்சி வந்து விமர்சனம் பண்ணுறது, எதிர்கட்சியில் இருந்தவங்க அவங்க காலத்தில் நடக்கலையான்னு கேட்குறது, இதெல்லாம் வந்து வழக்கமாக சம்பிரதாயமாக நடந்துக்கிட்டு இருக்க விஷயங்கள். தப்பிக்க வைக்கிறங்கிற பிரச்சனை எப்போ வருதுன்னா, அது வழக்கு போடலை, தப்பிக்க விட்டுறாங்க, நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா அவங்க கட்சிக்காரங்களால் விட்டீங்களேன்னு கேட்கலாம். அதனால் இப்போ அந்த பிரச்சனை கிடையாது, அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீங்கள் சொல்கிறது குற்றவாளிகள் குற்றம் நிகழாம். ஓகே, அவர் மாணவர் அல்லாதவர் அப்படிங்கும்போது அந்த பாதுகாப்பு அரசோட கடமை தானே. கரெக்ட். உலகங்களில் இப்போ நீதிமன்றத்துக்கு முன்னால் கொலை நடக்குது, ஜாமீனில் வந்து கோர்ட்டுக்கு போகிறான், வெளியே வந்தோடனே கோர்ட் வாசல் வச்சு வெட்டிடுறாங்க. ஸோ இது அரசுடைய கவனத்துக்கு கோர்ட் வாசல்லையே கொலை நடக்குது, அரசாங்க நடவடிக்கையில் என்ன ஒன்று. இப்போ ஹைகோர்ட்டை என்ன பண்ணாங்க, எல்லா கோர்ட்டுக்கு முன்னாலேயும் துப்பாக்கி அந்த போலீஸ் நில்லுங்கன்ட்டாங்க. அது மாதிரி நான் என்ன சொல்லுவேன், இது மாதிரி பல்கலைக்கழகங்கள், முக்கியமான ஆயிரக்கணக்கில் மாணவர்கள் கூடக்கூடிய இடங்கள், இரவு நேரங்கள், அங்கெல்லாம் கூட எனக்கு இரவு நேரத்தில் லட்சக்கணக்கான காவலர்கள் இருக்காங்க. ஒரு துப்பாக்கி ஏந்திய போலீஸார் இந்த மாதிரி ஒரு பல்கலைக்கழகத்தை வளாகத்துலேயோ காம்பவுண்ட்லேயோ ஜன நடமாட்டம் அதிகமாக இருக்க இடத்துலையோ அது மாதிரி ஒரு அச்ச உணர்ச்சியை ஏற்படுத்துகிற விதத்திலையும் குற்றங்கள் நிகழாத விதத்திலையும் இது மாதிரி எங்கள் காவல்துறையுடைய கண்காணிப்புகளை ஏற்படுத்துவது நல்லதுங்கிறது என்னுடைய யோசனை. நிகழ்ச்சியை தடுக்க முடியல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ எல்லா ஆட்சியிலையும் திமுக ஆட்சியாக இருக்கட்டும், அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும், ஏன் எங்கள் காலத்தில் காங்கிரஸ் ஆட்சியாக இருக்கட்டும், அங்கும் இங்குமாக அங்கே ஒரு சம்பவம் இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆனால் இது வாடிக்கையானது வழக்கமானதுன்னு விட்டுறவும் முடியாது. அதுக்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை காவல்துறை அரசு எடுக்க வேண்டும். ஆனால் ஒரு நிகழ்ச்சி இப்படி நடக்கிற 1-2 நிகழ்ச்சியை வைத்துக்கொண்டு சட்டம் ஒழுங்கு கெட்டுருச்சுன்னு சொல்கிறதோ அல்லது ஆட்சியை அதோடு அகற்றணும்னு சொல்கிறதோ அது வந்து அரசியல் ரீதியான விமர்சனங்கள் சொல்லலாமே தவிர, நீங்கள் வந்து ஒரு யதார்த்தமாக நீங்கள் யோசிக்கிற போது இந்த மாதிரி விஷயங்கள் தடுக்கணும், கண்டிக்கப்படணும், தடுக்கப்படணும். அதில் வந்து 2 கருத்தே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, ஏன் முதலமைச்சர் தலையிட்டு நடக்கலை, ஐஜி ஏன் போய் நிறுத்தலை, டிஜிபி ஏன் நிறுத்தலைன்னு எப்படி கேட்க முடியும்? நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லணும், அது கரெக்டு, அவ்வளோதான். காலத்துக்கு ஏற்ப தண்டனை சட்டங்களை வந்து மாற்றி அமைக்கணும். இது கடுமையான நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே தண்டனைகள் வந்து சாதாரணமாக தான் போகுது, எல்லாமே ஒரு இடத்துக்கு நிலையில் இருக்குது. இது மாற்றி அமைக்கிறதுக்கு எதுவும் ஏற்பாடு பண்ண மாட்டேன். இல்லை, நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து கிரிமினல் சட்டங்கள், இந்தியன் பீனல் கோடோ கிரிமினல் ப்ரொசீஜர் கோடோ இந்த மாதிரி குற்றவியல் சட்டங்கள் அப்போதைக்கு அப்போது கடுமையாக்கப்பட்டு தான் வருது. இன்னமும் இந்த மாதிரி குற்றங்களை நிகழாத வண்ணம் தடுப்பதற்கும் நிகழ்ந்தபின் தண்டிப்பதற்கும் உரிய கடுமையான சட்டங்கள் இயற்றலாம். எவ்வளவு ஏற்ற முடியுமோ அவ்வளோ ஏற்றுவதில், எவ்வளவு கடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு கடுமைப்படுத்துவதிலே நீங்கள் குறிப்பிடுவது போல் அது தவறில்லை. அரசுகள் அதை பரிசீலிக்க வேண்டும். மத்திய அரசு தான் அந்த சட்ட
உங்களை கொண்டு வரணும். இந்த சட்டங்களையும் சரி, மாநில அரசுக்கு உட்பட்ட வரம்புக்கு உட்பட்ட விஷயங்களில் மாநில அரசுகளும் சரி, இதுக்கு வந்து ஒரு கமிட்டி மாதிரி கூட, ஒரு லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி கூட நியமித்து, ஸோ அவங்க மூலமாக வந்து இன்னும் என்னென்ன இதில் கேப் இருக்கிறதோ அல்லது தப்பிக்க வழி இருக்கிறதோ அவற்றை எல்லாம் அடைத்து தண்டனை கடுமையாக்கி தப்பிக்காமல் இருப்பதற்கான உத்திகளையும் ஏற்படுத்தி வழக்குகளை கடுமைப்படுத்தலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒன்றும் பண்ணுறதுல வந்து தப்பே கிடையாது. இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள் இருக்குது, நிறையா இருக்குது. ஆனால் வழக்குகள் ஆண்டு கணக்கில் பல்லாயிரக்கணக்கில் இந்திய நாடு முழுவதும் லட்சக்கணக்கான வழக்குகள் உச்சநீதிமன்றம் தொடங்கி சாதாரண மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் வரைக்கும் அப்படியே ஜாமீன் மேலே ஜாமீன், தள்ளுபடி மேலே தள்ளுபடி, மாதக்கணக்கில் மாதம் எத்தனை வழக்குகள் ஆண்டு கணக்கில் நடக்குது. இவன் ஊழல் வழக்காக இருக்கட்டும், கிரிமினல் வழக்குகளாக இருக்கட்டும், சிவில் வழக்குகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி வழக்குகள் வந்து எல்லாத்துக்குமே ஒரு சீலிங், ஒரு வரமுறை இருக்கணும். சரி, ஒரு வழக்கு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுன்னா நீங்கள் எத்தனை வக்கீல் பெரிய சீனியர் எக்ஸ்பர்ட் வந்து ஆஜராகட்டும், ஒரு சீலிங் இருக்கணும். இன்னும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டாக இந்த சம்மந்தப்பட்ட இத்தனை மாதத்துக்குள்ளே இத்தனை முடிக்கணும். சிஜேஎம்மா அதுக்கு மேலே அப்பீல் போனால் இத்தனை மாதத்தில் முடிக்கணும். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டா ஒரு வருஷம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷத்தில் முடிக்கணும். ஹைகோர்ட்டா அட்லீஸ்ட் 2 வருஷத்தில் முடிக்கணும். சுப்ரீம் கோர்ட்டா போனதுலேருந்து வக்கீல் வழக்கு நேர எந்த வழக்காக இருந்தாலும் அந்த வழக்கு எந்த நீதிமன்றத்தில் போய் தாக்கல் செய்யப்படுகிறதோ அதிலேருந்து ஒரு கால வரம்பு வரையறை வைக்கப்பட்டு அதற்குள்ளே அந்த வழக்கை ஃபைசல் பண்ணணும், முடிக்கணும். ஆண்டுகள் 20 ஆண்டு 30 ஆண்டு சில பேர் அக்யூஸ்டே செத்தே போகிறாங்க. அது வரைக்கும் 20 வருஷம் 30 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கேஸை வந்து தள்ளிகிட்டே போகிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? ஸோ முதல்ல அந்த மாதிரி நடைமுறைகள் வந்தால் குற்றவாளிகள் உரிய காலங்களிலே தண்டிக்கப்படுவார்கள், குற்றங்களும் தடுக்கப்படும். 2026 தேர்தலில் போட்டி பலமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நடிகர் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தமிழ்நாடோட அரசியல் வந்து கொஞ்சம் அப்படியே மாறுபட்ட போயிட்டு இருக்கிற மாதிரி கருத்து தெரிவிக்கிறாங்க. அதை வந்து பார்க்கணும். தேர்தல்னாலே போட்டி கடுமையாக தான் இருக்கும். இந்த விஜய் கட்சி ஆரம்பித்ததுனால தான் ஒரு தேர்தல் கடுமையாக இருக்கும், போட்டி கடுமையாக இருக்கும்னு சொல்ல முடியாது. இல்லைனாலும் அவர் கட்சியை ஆரம்பிக்கலைனாலும் கட்சிகள் வந்து தேர்தலில் வந்து சீரியஸாக தான் எல்லா கட்சியும் சந்திக்க வேண்டியிருக்கும். ஒவ்வொரு தேர்தலுமே ஒரு பரீட்சை மாதிரி தான். ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒரு எக்ஸாம் தான், அதை பாஸ் பண்ணி தான் வரணும். மக்கள் தான் எஜமானர்கள், அவங்க தான் மார்க் போடணும். அவங்க தான் பாஸ் மார்க் கொடுக்குறாங்களா ஃபெயில் மார்க் கொடுக்குறாங்களான்னு எஜமானம் முடிவு செய்ய வேண்டியவர்கள் மக்கள். அதனால் எல்லா தேர்தலும் கட்சிகளுக்கு ஒரு பரிசோதனை களம் தான் அது. விஜய் பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இப்போ தான் ஒரு கூட்டம் போட்டிருக்காரு. மீதம் இருக்கிற தேர்தலுக்கு முன்னால் இப்போ ஜனவரி பிறக்க போகுது. அடுத்த ஜனவரியில் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துடும். அதே பிப்ரவரியில் வந்து எலெக்ஷன் அறிவிப்பு வந்துடும். மார்ச்சில் எலெக்ஷனே நடக்கும். ஏப்ரலில் எண்ணிக்கை நடக்கும். கவர்மெண்ட் கடைசியாக ஃபார்ம் ஆகிடும். அந்த வருஷத்தை கணக்கில் எடுத்துக்க முடியாது 26 பொறுத்த வரைக்கும். ஸோ 25 ஒரு வருஷம் தான் இருக்குது, 12 மாதம் தான் இருக்குது. இந்த 12 மாத காலத்தில் அவர் கட்சியினுடைய கட்டமைப்பு எப்படி ஏற்படுத்த போகிறாரு, அவருடைய சுற்றுப்பயணங்கள் எப்படி அமைய போகுது, மக்களை எப்படி சந்திக்கிறாரு, என்ன பிரச்சனைகளை மையமாக வச்சு அவர் தேர்தல் பிரச்சாரங்கள் அல்லது தன்னுடைய கட்சியினுடைய பிரச்சாரத்தை மேலெடுக்கிறாரு, அதுக்கு மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு கட்சி அவர் வேலை பார்க்கும்போது மற்ற கட்சிகள் அந்த வீட்டாக இருப்பாங்க. எல்லா கட்சியும் தான் வேலை பார்க்க போகிறாங்க. தேர்தல் நெருங்க எல்லா கட்சிகளும் திமுக, காங்கிரஸ், அதிமுக, தமிழ்நாட்டை எத்தனை கட்சிகள் தேர்தலில் போட்டி போட போகிறாங்களோ எல்லோரும் வேகமாக தான் வேலை பார்க்க போகிறாங்க, பணியில் ஈடுபட போகிறாங்க. ரெண்டாவது வந்து கூட்டணியுடைய பலம். என்னென்ன கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி இருக்கிறது, இதெல்லாம் பொறுத்து மக்கள் அதை எடை போடுவாங்க. அல்லது வாக்குகளுடைய அடிஷன்ஸ் இருக்கும். ஒரு கட்சிக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குது, இன்னொரு கட்சிக்கு எவ்வளோ இருக்குது, 2 சேவை இருக்குது, 4 இருக்குது, 3 இருக்குது, 7 இருக்குது, எல்லாம் சேர்க்குற போது இது இந்த கூட்டணியில் எவ்வளோ வருது, அடுத்த கூட்டணியில் எவ்வளோ வருது. ஸோ இந்த மாதிரி கூட்டணிகளை பொறுத்தும் அமைகிறது. இந்தியாவே அப்படி ஆயிடுச்சு. இப்போது இந்தியாவே எந்த கட்சி இப்போ பிஜேபி தனியார்னா கூட்டணி சேர்த்துமே பெரும்பான்மை வரலையே. அதே மாதிரி பல மாநிலங்களில் வந்து எந்த கட்சிகளும் தனியாக ஆட்சிக்கு வராமல் இல்லை கூட்டணியோடு தான் வர்றாங்க. எல்லா மாநிலத்திலையும் கூட்டணியோடு தான் போட்டிகள் நடக்குது. தமிழ்நாட்டையும் பல ஆண்டுகளாக பல தேர்தல்களாக கூட்டணியாக தான் தேர்தலை சந்திக்கிறோம். அதனால் வரப்போகிற தேர்தலையும் இந்த கூட்டணி அமைகிறதையும் பொறுத்து இருக்குது. எங்களை பொறுத்தவரைக்கும் எங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது. எங்களுடைய இப்போ திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட இந்த கூட்டணி பலமாக இருக்கிறது.
ஏற்கனவே தேர்தலில் சட்டமன்றம், நாடாளுமன்றம், உள்ளாட்சி இப்படி தேர்தல்களில் வெற்றி பெற்று வெற்றியை நிரூபித்திருக்கிற ஒரு கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்கிறது. இன்னும் சில கட்சிகளில் வந்து தனியாக போவாங்களா, கூட்டணி போடுவாங்களா, யார் யாரோட போடுவாங்கன்னா ஒரு நிலைப்பாடுகள் இல்லாத நிலையில் ஒரு நிலையான கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க இருக்கிற எங்களுடைய கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக பிரகாசமாக இருக்கும். தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகள் வந்து கூட்டணி கட்சிகளோடு போட்டியிட்டாலுமே ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குங்கிற ஒரு குரல் வந்து அப்படியே நீர்த்து போகிற கண்டிஷன்லேயே இருக்குது. நம்ம காங்கிரஸையும் நம்ம வச்சுருக்கோம், விடுதலை சிறுத்தைகளில் ஆதரவு தொடங்கி இப்போ வந்து வன்னியரசு வன்னியரசு வந்து 25 சீட்டு நாங்கள் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்படிங்கும்போது இது வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது தமிழ்நாட்டுக்கு சாத்தியமான சூழ்நிலை இல்லை. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு இதெல்லாம் ஒன்றும் புது கோஷம் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு இது புதுசு கிடையாது. பல காலமாக கூட்டணி இல்லை அரசாங்கத்தில் கூட்டணி ஆட்சி அமைக்கணும், கூட்டணியில் வந்து மந்திரி சபையில் இடம்பெறணும், இந்த மாதிரிலாம் பல காலமாக பேசப்பட்டு வருகிறது தான் அது. அதுவும் இப்போ எண்ணிக்கை சில கட்சியில் வந்து எண்ணிக்கை இப்போ 25ன்னு அவர் சொல்கிறார் வன்னியரசு. அது வந்து திருமாவளவன் வந்து இல்லை அது பேசி தான் முடிவு செய்வோம், அவர் தான் கட்சியினுடைய தலைவர். அவர் கருத்து சொல்லியிருக்காரு, நாங்கள் தேர்தல் நேரத்தில் நாங்கள் எண்ணிக்கையெல்லாம் இவ்வளவு எண்ணிக்கை என்று சொல்லி நாங்கள் நிபந்தனை விதிக்க மாட்டோம், அப்படி கிடையாது அப்படின்னு பேசி முடிவு செய்வோன்னு அவர் சொல்லியிருக்கார். அந்த கட்சி செயற்குழு பொதுக்குழு கூடி போட்ட தீர்மானம் அல்ல அது. ஜனநாயக நாட்டில் அந்த கட்சியில் இருக்கிற தோழர்கள், நண்பர்கள் உங்களுடைய ஒரு கருத்து அடிப்படையில் சொல்கிறாங்க. அது ஒரு கருத்தியலாக பார்க்க வேண்டுமே தவிர அது கட்சியினுடைய முடிவாய்ந்த முடிவாக, இறுதி முடிவாக, பொதுக்குழு செயற்குழு முடிவாக, தலைமையினுடைய முடிவாக அதை அவர்களே எடுத்துக்கொள்ளலை. அவர் சொன்னது ஆமாம் வன்னியரசு சொல்கிறது கரெக்டுன்னு திருமாவளவன் சொல்லலை, அவரே பேசித்தானே தீர்த்துக்கணும்னு சொல்கிறாரு. அதனால் இது எல்லாரும் இப்போ கட்சி ஆரம்பிக்கிற எல்லாரும் குறைஞ்சலாம் முதலமைச்சருக்கு குறைச்சி யாரும் சிந்திக்கிறதும் இல்லை, கூட்டணியில் மந்திரி சபையில் இடம்பெறதுக்கு குறைச்சி யாரும் கூட்டணி அமைக்கிறத பற்றி சிந்திக்கிறதும் இல்லை. ஆனால் எல்லாருமே கூட்டணியில் இடம்பெற வேண்டும், அமைச்சர்கள் ஆகணும், முதலமைச்சர் ஆகணும், மந்திரி ஆகணும்னு ஆசைப்படுறாங்க, கட்சி நடத்துகிறாங்க. அதில் ஒன்றும் அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஜனநாயக நாட்டில் கூட்டணியில் வரணும், மந்திரி ஆட்சியில் இருக்கும்போது திமுக அழுத்தம் கொடுத்து நிறையா மந்திரிகளை இது பண்ணும்போது நீங்கள் ஏன் அதை கேட்கக்கூடாது அப்படி ஒரு சூழ்நிலையை காங்கிரஸ் தமிழ்நாட்டில் கூட்டணி மந்திரி சபையில் இடம்பெறதா இருந்தால் 2006 கலைஞர் இருக்கிற போது பெரும்பான்மை இல்லாமல் அவர் 96-97 சீட்டில் திமுகவும் 36-37 சீட்டில் காங்கிரஸ் இருக்கிற காலத்திலேயே காங்கிரஸ் நினைத்திருந்தால், விரும்பி இருந்தால் ஒரு 7-8 மந்திரி அப்போவே வந்திருக்கலாம். அப்போவே காங்கிரஸ் தேர்தல் முடிந்து தேர்தலில் இது மாதிரி கூட்டணியோடு அல்லது கூட்டணி ஆதரவோடு ஒரு ஆட்சி நடக்கணும்னு ஒரு சூழல் ஏற்பட்டு அப்படி இருக்கிற சூழ்நிலையிலேயே காங்கிரஸ் கட்டாயப்படுத்தி எங்களுக்கு மந்திரி கூட்டணி வாங்கலையே, கேட்கல. அதனால் காங்கிரஸ் நிலைப்பாடு எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும்னு கட்டாயப்படுத்துவதோ அல்லது நிபந்தனை விதிப்பதோ, அது மந்திரி சபையில் இடம் வேண்டும் என்று நிர்பந்தித்து நிபந்தனை விதித்து கூட்டணி போடுறதோ காங்கிரஸுடைய கலாச்சாரம் கிடையாது, காங்கிரஸுடைய இயல்பும் கிடையாது அது. ஆனால் காங்கிரஸில் எம்எல்ஏ எண்ணிக்கை கூட வரணும்னு விரும்புகிறதோ, மந்திரி சபையில் மந்திரிகள் வந்தால் நல்லதுன்னு காங்கிரஸ்காரர்கள் ஆசைப்படுறதோ விருப்பப்படுறதோ அது என்ன, அது தவறு ஒன்றும் கிடையாது. அது நான் சொன்ன மாதிரி அறுதியில் கூட்டணிகள் எப்படி உருவாகுது, அது எண்ணிக்கை தானே, ஃபைனலி நம்பர் கேம் தானே. கட்சியில் என்ன நம்பர்ஸ் ஒவ்வொரு பார்ட்டிலையும் வருது, அப்போது என்ன சூழ்நிலை இருக்கோ அதை பொறுத்து தான் கூட்டணி அரசு வருமா, தனி அரசு வருமா, அதெல்லாம் வந்தால் அது வாங்கிக்கிறதா வாங்கலையா அது மாதிரி இருக்கிறதா, இதெல்லாம் அந்த கட்சியுடைய நிலைப்பாடுகளை பொறுத்து தேர்தல் முடிஞ்சு தேர்தலில் வரக்கூடிய வெற்றி அதனுடைய எண்ணிக்கையை பொறுத்து முடிவு செய்ய வேண்டிய விஷயம். ஆனால் அட்வான்ஸாக நீங்கள் கேட்டிங்கன்னா அது மாதிரி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஆசைப்படுறது விரும்புகிறது கூட சீட் நீக்க போனது 25 நின்னோம், இன்னும் கொஞ்சம் கூட சொன்னால் நீங்கள் அது போட்டுருவீங்க, எத்தனை வருஷு 40 கேட்டார் 50 கேட்டாருப்பீங்க. அதனால் எண்ணிக்கையெல்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் கூட என்னன்னா நல்லதுன்னு ஆசைப்படுறதுல தப்பு இல்லை, ஆசைப்படுவாங்க தோழர்கள். அதே மாதிரி மந்திரி சபையில் இடம் கிடைச்சா நல்லது தானேன்னு நீங்கள் காங்கிரஸில் 67க்கு முன்னாடி அது மாதிரி அது மந்திரினா சுவைனா என்னங்கிற அந்த சுவையே அறியாமல் இருக்காங்க காங்கிரஸ்காரங்க, எம்எல்ஏக்கள் எம்பிக்கள். அப்படி ஆசைப்படுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அது மாதிரி எந்த நிர்பந்தமும் நிபந்தனையும் காங்கிரஸ் விதிக்காது. அதுதான் காங்கிரஸின் நிலைப்பாடு. பெரும்பான்மையாக திமுக வரும், அது மாதிரி சூழ்நிலை தான். ஏற்கனவே பெரும்பான்மை தனி பெரும்பான்மையில் தான் காங்கிரஸ் வந்துருக்கு.
திமுக வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ இருக்கிற சூழ்நிலையும் பெரும்பான்மை அதிகமான இடங்களில் பெற்று நிச்சயமாக திமுக தனித்தன்மையோடு பெரும்பான்மையோடு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அப்படி வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையில் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் இது மாதிரி விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறதுல அதில் ரொம்ப மீனிங்ஃபுல்லாக நான் அதை நினைக்கிறேன். அதிமுக மெகா கூட்டணி அமைத்து 200 தொகுதியில் வெல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் டிடிவி தினகரன் பாஜகவோட கூட்டணி அமைக்கிறோன்னா அதிமுகவை இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் கருத்து தெரிவிச்சிருக்காரு. தினகரன் கட்சி நின்று எத்தனை இடத்துல வரும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எத்தனை சீட்டில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தெரில, எனக்கு தெரில. பட் அவர் ஏற்கனவே பிஜேபி கூட்டணியில் இருக்கார், அப்படி தானே? எம்பியில் அப்படி தான் நின்னார். பிஜேபியே வராது, பிஜேபி கூட்டணியும் வராதுங்கிற போது அவர் மட்டும் இங்கேருந்து எத்தனை வர போகிறாரு? அதனால் அதுக்கு ஒரு வெற்றி பெற்றுவதற்கான வாய்ப்போ அவங்க கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்போ கிடையாது. சாபம் அவருக்கு அதிமுக அவருக்கு நல்லது பண்ணிச்சா கெட்டது பண்ணிச்சா? டிடிவி தினகரனுக்கு ஜெயலலிதா நல்லது பண்ணாங்களா கெட்டது பண்ணாங்களா? முன்னால் தினகரன் யார், இப்போ தினகரன் யார்? இதுக்கெல்லாம் அதிமுகவுக்கும் அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா இல்லையா? அவர் அதிமுகவுக்கு சாபம் போடுறது சரியா தப்பா? இதெல்லாம் அதிமுக தொண்டர்களே மக்களே முடிவு செய்யட்டும். நான் அதிமுக இல்லையே, நான் கருத்து சொல்லி என்ன இருக்காது. அதிமுக யார் சொல்கிறா? எல்லாருமே தான் 200 குறையிறது இல்லையா? எல்லாருமே பொதுவாக 234 34 தாட்சணியத்துக்காக விட்டுடுறாங்க. பாக்கி 200 குறைச்சி எல்லாருமே பேசுகிறதில்ல. அவரும் சொல்லிகிட்டு இருக்காரு. எல்லாம் ஆசைப்படுறதுக்கு என்ன, கனவு காட்டுறதோ ஆசைப்படுறதுக்கோ அதுக்கு என்ன எல்லையாக இருக்குது? 234 சேர்த்தே ஆசைப்படலாம், கனவு காணலாம். அது ஒன்றும் சௌரியத்தை பொறுத்தது. மறுபடியும் இப்போ ஏடிஎம்கே பிரச்சனைகள், இப்போ எலெக்ஷன் வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் எலெக்ஷன் எப்படி பார்க்கலாம்? சுப்ரீம் கோர்ட் எப்படி பார்க்குதுன்னு பார்ப்போம். தேர்தல் கமிஷன் எப்படி பார்க்குது, சுப்ரீம் கோர்ட் எப்படி பார்க்குது அப்படின்னு பார்ப்பதற்கு மக்களும் ஆவலாக இருக்காங்க. இது இந்த உயர்நீதிமன்றத்தில் இருந்த வழக்கு, சுப்ரீம் கோர்ட்டில் இருந்த வழக்கு, இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷனுக்கு போய் எலெக்ஷன் கமிஷன் சுயமாக முடிவு பண்ணி ஒரு முடிவெடுத்து அறிவிக்கிறாங்களா, இல்லை எலெக்ஷன் கமிஷனுக்கு ஏதாவது நிர்பந்தங்கள் வருமா, நிர்பந்தங்களுடைய அடிப்படையில் அந்த முடிவு இருக்குமா? இதெல்லாம் உங்களைப் போல் ஆர்வமாக தெரிந்து கொள்ள நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம், மக்களும் காத்துக்கிட்டு இருக்கிறார்கள். என்ன எப்படி முடிவு வரும்னு சொல்லி வரணும். எப்படி ஈரோடு சட்டமன்றத்துக்கு இடைத்தேர்தல் வந்தால் காங்கிரஸ் மீண்டும் சீட்டு வேணும்னு கேட்பீங்களா சார்? திமுக ஜெயிக்க நாங்கள் நிற்கணுங்கிற மாதிரி சொல்லி செயற்குழு தொண்டர்கள்லாம் உறுப்பினர்லாம் சொல்லியிருக்கிறதா தகவல். ஈரோடு சட்டமன்ற தொகுதி காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்ட 25 தொகுதிகளில் ஒன்று. அதுக்கடுத்து 2 முறை திருமகன் அவர்களும் அதுக்கு பின்னால் அவருடைய தந்தையாருடைய அருமை நண்பர் ஈ.வி.கே. இளங்கோவன் அவர்களும் வெற்றி பெற்று அகால மரணமடைந்துள்ளார்கள். நேற்று கூட இரங்கல் கூட்டம் இருந்தது. நானும் திமுக சார்பில் முக்கிய தலைவராக இருக்கிற நண்பர் முத்துசாமி அவர்கள், அதே மாதிரி கொங்கு கவுண்டர் கட்சியில் ஈஸ்வரன், பிஜேபி எம்எல்ஏக்கள் எல்லா கட்சியுமே வந்திருந்தாங்க. தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு அதேமாதிரி நாங்கள் 47 வருஷத்துக்கு அது மாதிரி பார்த்ததில்லை. இந்தியாவில் தமிழ்நாட்டில் என்னெல்லாம் கட்சி இருக்கோ 50 கட்சிக்கு மேலே இருக்கிற நிர்வாகிகள் அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. எல்லோரும் இரங்கல் கூட்டத்தில் இளங்குறவை ஆற்றி பேசினார்கள். நான் அங்கேயே பாராட்டிட்டு வந்தேன். மற்ற மாவட்டங்களுக்கு இங்கே நடந்த இந்த நிகழ்வு முன்னுதாரணம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கூட வந்தேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் இடைத்தேர்தல் துப்பாக்கியவசமாக வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதிங்கிற முறையில் காங்கிரஸ் தோழர்கள் அங்கே எங்களுடைய தொகுதியில் நிற்கணும், காங்கிரஸ் தான் நிற்கணும்னு விருப்பப்படுறது இயற்கையானது. திமுக சார்பில் நாங்கள் 2 தடவை திருப்பி 5 ஆண்டுக்குள்ளேயே 2 தேர்தல் அடுத்த தேர்தல் அங்கே வேலை பார்த்து நாங்கள் தான் திமுக தான் தமிழ்நாட்டில் பெரிய கட்சி. அதனால் பெரிய கட்சிங்கிற முறையில் எங்களுடைய கான்ட்ரிபியூஷன், எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய ஒத்துழைப்பு ஜாஸ்தி. நாங்கள் 2 தடவை கஷ்டப்பட்டு ஜெயிக்க வச்சுருக்கோம். இந்த தடவை இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. நாங்கள் தான் கஷ்டப்படணும், வேலை பார்க்கணும், அந்த சூழ்நிலையில் நாங்கள் நிற்கணும் அப்படின்னு அவங்க கருத்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு சொன்ன மாதிரி பொதுக்குழு செயற்குழுலையோ அங்கே இருக்கிற தொண்டர்கள் மத்தியிலையோ
மாதிரி திமுக தோழர்கள் நிற்க விரும்புகிறாங்கிற கருத்தை முத்துசாமி கூட சொல்லியிருக்காரு. நான் ஏற்கனவே நானும் சொல்லியிருக்கேன், காங்கிரஸ் தோழர்கள் நிற்க விருப்பப்படுறாங்கன்னு. இது சம்பந்தமாக தமிழக முதலமைச்சர் திரு தளபதி ஸ்டாலின் அவர்களை கேட்குற போது இது குறித்து கூட்டணி நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். திமுக நிற்கும்னு சொல்ல, காங்கிரஸ் நிற்கிறது, கூட்டணி தான் நிற்கும், கூட்டணி தான் வெற்றி பெறும். இது குறித்து அந்த நேரத்தில் பேசி முடிவு பண்ணுவோன்னு சொல்லியிருக்காரு. அருமையாக சொல்லியிருக்காரு. அது மாதிரியே தேர்தல் அறிவிப்பு வந்த உடனே கூட்டணி சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி முடிவு செய்யப்படும். அங்கே நிற்கிற வேட்பாளர் வெற்றி பெறுவார், கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறுவார். சமீப காலம் அரசியல் கட்சி தலைவர்கள் ஒருவருக்கொருவர் விமர்சனம் செய்து கொள்வது என்பது வரம்பு மீறி நம்ம பேசிட்டு இருக்காங்கிற கருத்து பரவலாக போகுது. உரிமையில திட்டுறதோ இந்த பல்வேறு விமர்சனங்கள் வைக்கிறதோ வரம்பு மீறி பேசுகிறாங்க அப்படின்னு கருத்து வருது. ஒரு சீனியர் பொலிட்டீஷியன் முறையில் அது நம்ம சரி, நான் உங்களுக்கு தெரியும், நான் 47-48 வருஷம் ஆகுது எம்எல்ஏ ஆகிய. ஸோ இந்த கடந்த ஒரு 50 வருஷம் அரசியல் வாழ்க்கையில் நான் பல தலைவர்களோடு பழகக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடச்சிருக்கு. தமிழ்நாட்டிலையும் சரி, அகில இந்தியாவிலும் சரி. எல்லா மாநிலங்கள்லேயும் ஒரு கட்சியை தாக்கி இன்னொரு கட்சி பேசுகிறது போகிறது இதெல்லாம் நடக்க தான் செய்யுது. ஆனால் கட்சி தலைவர்கள் நல்லது கெட்டது, சாவு வாழ்வு, கல்யாணம், காட்சி, இந்த மாதிரி விஷயங்களில் பலரும் பல இடத்துல கலந்துக்கிறாங்க. பார்லிமெண்ட்டில் உள்ள பயங்கரமாக ஒரு கலையப்புறம் நடக்கும், தகராறு நடக்கும், ஒருத்தர் பார்த்து கத்திக்கிட்டு இருக்காங்க. வாசலில் விட்டு வெளியே வந்த உடனே தோல் மேலே கைப்பட்டு ஒருத்தர் பேசிட்டு போவாங்க, சந்திக்கிறாங்க. அது அந்த மாதிரி தான் கடந்த காலங்களில் நடந்து வந்திருக்கு. ஏன் இவ்வளவு மோடியை விமர்சனம் பண்ணக்கூடிய ராகுல் காந்தியை பார்லிமெண்ட்டில் அவர் உட்காந்துருக்கும்போது இவர் போய் அவரை கட்டி பிடிச்சார், அவரும் கட்டி பிடிச்சார். ஸோ பார்லிமெண்ட்டுக்குள்ளேயும் சரி வெளியேயும் சரி இது மாதிரி கடந்த காலங்களில் நிகழ்வுகள் நிறையா நடந்திருக்குன்னு வச்சுங்களேன். அதுமாதிரி காமராஜர் முதலமைச்சராக இருக்கிற போது, அண்ணா முதலமைச்சராக இருக்கிற போது, இந்த காலங்கள்லாம் தொடர்ச்சியாக ஒருத்தருக்கு நெருக்கமாக, ஏன் படிச்சு எம்ஜிஆர் இருக்கிற போது, கலைஞர் இருக்கிற போது 2 பேரும் பேசிக்கிறாமல் இருந்தது கிடையாது. கல்யாணங்காட்சியில் சந்திச்சா பேசிக்குவாங்க, ஒருத்தருக்கு மரியாதை கொடுத்து நடந்துக்குவாங்க. அதில் பிரச்சனை கிடையாது. சாதாரணமாக ஒரு அரசியல் தலைவர்களுக்கு மதிக்கிறதுங்கிறது ஒரு கண்ணியமான ஒரு பண்புக்குரிய விஷயம். இப்போ நான் உதாரணமாக நான் மந்திரியாக இருக்கும்போது ஒரு கூப்பையை போட்டு நான் ஏற போகிறேன். இப்போ கலைஞர் கட்சியில் வந்தார், திடீர்னு ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக வந்தார். அதுமாதிரி பேராசிரியர் வந்திருக்கார். நேரத்தில் ஸ்டேஷனில் எக்மோரில் வரும்போது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்காது. அங்கங்கே பரபரப்பாக திமுக ஆட்கள் தோழர்களும் அங்கங்கே ஓடிட்டுருப்பாங்க. என்ன பிரச்சனை கன்ஃபார்ம் அப்படின்னு அவர் பெரிய தலைவர், சிங்கிள் 4 பேர் கூப்பையில் எப்படி படுத்துட்டு போக முடியும்? கன்ஃபார்ம் ஆகலைன்னா அவசரமாக போகிறது கூப்பையில் ஒரு படுத்துக்கிட்டோம் அப்படின்னு நான் போய் செகண்ட் கிளாஸ் கூட அது பரவாயில்லைங்க, நமக்கு என்ன 3rd கிளாஸ் கழிச்சு ட்ரெயின் தானே போகணும், படுத்துக்கலாம். அப்புறம் அவரோட ஒப்பிட்டா அவர் பெரிய தலைவர் வரட்டும் அப்படின்னு எல்லாம் நடந்திருக்கு. என் அளவுக்கு என்னுடைய சிற்றறிவு கேட்டிய வரை இது மாதிரி விஷயங்களை நானே செய்திருக்கிறேன். அதனால் அரசியலில் கண்ணியம் ஒருத்தர் மதிக்கிறதுங்கிறது அது ஒரு உயரிய பண்பாடு. அது எல்லை இல்லாமல் ஒரு இப்போ நான் கூட அண்ணாமலையை பற்றி கேட்டிங்க, நான் விளையாட்ட சொன்னேன், கிண்டலாக கேள்வியா நக்கலா, அதில் ஒரு சப்ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடாது. அந்த ஹிட்டிங் பிலோ த பெல்ட்டும்பாங்க. அதனால் பிலோ த பெல்ட்னா இடுப்பு பெல்ட்டுக்கு கீழே அடிக்கக்கூடாதுன்னு ஒரு பழமொழி உண்டு ஆங்கிலத்தில். அது மாதிரி டோன்ட் ஹிட் பிலோ த பெல்ட் அப்படின்ட்டு. அது மாதிரி ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனம் செய்யக்கூடாதுங்கிறது சொல்கிறது. அது மாதிரி ஒருத்தர் பர்சனலாக குடும்பத்தை எடுத்து பேசுகிறதோ அல்லது தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் ஃபில்த்தியாக திட்டிக்கிறதோ பேசுகிறதோ அது ஒரு சிறந்த பண்பாடல்ல. அது தமிழ்நாட்டில் அப்படி அங்கங்கே லேசாக அதுதான் தலை தூக்குற அந்த கலாச்சாரம் ஒழிய வேண்டிய கலாச்சாரம். பண்பாடு இருக்கணும், நாகரிகம் இருக்கணும். பேச்சில் ஒருத்தர் பாராட்டிகிட்டே இருக்க முடியாது. பேச்சுகளில் கிண்டல் இருக்கும், கேள்வி இருக்கும், விமர்சனம் இருக்கும், அதெல்லாம் இருக்க தான் செய்யும். எல்லாமே எல்லாத்துக்குமே ஒரு சீலிங் இருக்கணும். ஒரு நாகரிகம் அந்த உச்சவரம்பை தாண்டக்கூடாது, எல்லையே தாண்டக்கூடாது, அவ்வளோதான். எம்ஜிஆரோட மோடி அண்ணாமலை ஒப்பிட்டு பேசுகிறது ஜெயக்குமார் கண்ணன் பேசுகிறாங்க. எம்ஜிஆர் ஆனால் பொதுவானவர் தான் அப்படின்னு அண்ணாமலையும் பதில் கொடுத்துருக்காரு. என்ன சொல்லுங்கள்? எம்ஜிஆர் பொதுவான எம்ஜிஆருங்கிறது அதிமுக மட்டும் இல்லை, எம்ஜிஆர் பொதுவானவர் தான், அவர் ஒப்பிட்டு பேச தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அண்ணாமலை. எம்ஜிஆரையும் மோடியும் அண்ணாமலை ஒரே இடத்துல வச்சு ஒப்பிட்டு பார்க்குறேன். இல்லை, எம்ஜிஆரோட என்ன கேட்டிங்கன்னா, நான் எம்ஜிஆரோட ஒப்பிட்டு நானும் எம்ஜிஆர் மாதிரி இல்லை எங்கள் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்கன்னா, எம்ஜிஆர் பெரிய தலைவர், அவரோட எங்காலும் அப்புறம் மாதிரி தாங்கன்னு சொல்லிக்கிட்டா அது எம்ஜிஆருக்கு பெருமை சேர்க்குற விஷயம் தானே. அதுக்காக அது ஒன்றும் வருத்தப்படுறதுக்கு
ஒன்று இருக்கதா எனக்கு தெரியலை. பட் அவர் என்ன ஆங்கிளில் என்ன கோணத்தில் எம்ஜிஆரை மோடியோட ஒப்பிட்டார், அதுக்கு என்ன கோணத்தில் அவர் விமர்சனம் பண்ணார்னு அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் நான் பார்க்கல. ஆனால் பொதுவாக எம்ஜிஆருங்கிற ஒரு தலைவர் வந்து ஒரு மாபெரும் தலைவர். அவர் ஒரு மாநில தலைவராக, மாநில கட்சியினுடைய தலைவராக இருந்திருந்தாலும் பார்ட்டி ஆல் இண்டியா அதிமுகன்னு மாற்றினார், வேறு விஷயம். பட் இருந்தாலும் இட்ஸ் ரீஜனல் பார்ட்டி. ஏடிஎம்கேங்கிறது ஒரு ஆல் இண்டியா பார்ட்டியோ மற்ற மாநிலங்களில் வந்து பெரிய இடங்களை பெற்ற கட்சியோ கிடையாது. இருந்தாலும் அவர் ராஜீவ்காந்தியே வந்து அவர் எம்ஜிஆர் கையை உயர்த்தி அவர் சொன்னார், அந்த இலங்கை அந்த ஒப்பந்தம்லாம் முடிஞ்ச பிறகு கூட்டம் நடக்கும்போது அந்த கூட்டத்தில் தூக்கி இவர் வந்து ஒரு மாநில தலைவர் அல்ல, இவர் இஸ் எ நேஷனல் லீடர் அப்படின்னு எம்ஜிஆர் கையை பிடிச்சிட்டு ராஜீவ்காந்தி பாராட்டினார். ஸோ அதனால் அவர் ஒரு தேசிய தலைவர் தான், எம்ஜிஆரும் தேசிய தலைவர் தான். அதனால் அவரோட யாராவது ஒப்பிட்டு நாங்களும் அப்படி தான் சொல்லிட்டு போகிறாங்க. அதில் என்ன எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. அவர் ஏன் திட்டினார் திட்டலைங்கிறது அவர் என்ன கோணத்தில் சொன்னார், இவர் என்ன கோணத்தில் திட்டினாரு எனக்கு தெரியாது. அவங்கள மனோ நான் காங்கிரஸில் சேர்ந்து 16-17 வருஷம் காங்கிரஸில் சேர்ந்து அது சரி. நான் ஒன்றும் எம்ஜிஆர் என்னை உருவாக்கிய தலைவர், தமிழ்நாட்டு அரசியலில் அடலாங்கட்டின தலைவர். எனக்கு தெய்வம் குரு ஆசான் எல்லாம் எம்ஜிஆர், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அதில் மறைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. எம்ஜிஆர் இல்லைன்னா நான் இல்லை. எம்ஜிஆர் தான் என்ன எங்கள் ஒரு கிராமத்தில் குக்கிராமத்தில் விவசாயி மகனாக பிறந்த என்னை வந்து ஒரு அடையாளம் காட்டி கொண்டு வந்தது புரட்சி எம்ஜிஆர். என்ன சாப்பிட்ற உப்புங்கிறது எம்ஜிஆர் போட்ட சாப்பாடு தான், அந்த உப்பு தான் சாப்பிட்றேன். அதனால் புரட்சி எம்ஜிஆர் எனக்கு தெய்வம் மாதிரி. அது வேறு சமாச்சாரம். ஆனால் அவர் மறைந்த பிறகு ஜெயலலிதாவும் மறைந்த பிறகு அதுக்கு பிறகு நான் வந்து விலகி இப்போ வந்து காங்கிரஸ்லேயும் சேர்ந்து 16-17 வருஷமாக காங்கிரஸில் இருக்கேன். அதனால் அதிமுகவுடைய எதிர்காலம் பற்றியெல்லாம் நான் வந்து ஜோசியம் சொல்ல விரும்பலை, கேசியம் சொல்லவும் விரும்பலை. அங்கே இருக்கிற பிரச்சனைகளுக்கு அந்த கட்சியில் இருக்கிற தலைவர்கள் தான் அவர்களுக்குள்ளே பரிகாரம் தேடிக்கிறணும், தீர்வு காரணமே தவிர நான் வந்து இலவச ஆலோசனையெல்லாம் சரி, கட்டண ஆலோசனையும் கொடுக்க அவரை மாற்றணும்னு ஆளுகிற கட்சியின் சார்பிலையும் சரி, காங்கிரஸ் சார்பிலையும் சரி, எல்லா கட்சிகளையும் சார்பிலையும் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் பிஜேபி அவரை வச்சுக்கிட்டு பிரச்சனை உண்டாக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் இப்போ ஒரு 5-6 மாநிலத்தில் மாற்றுறது போது கூட அவரை மாற்றலையே. இங்கேருந்து அங்கே போடுறாங்க, கேரளாவில் வந்து இன்னொரு ஸ்டேட்டில் போடுறாங்க, அங்கே இருக்கிறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி, மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி. அதுக்கு என்ன அவசியம்னு தெரில. சரி, ஒரு ஆளை பிடிக்கலைன்னா அந்த கவர்னரை எடுக்கிறது வேறு, அதுக்குள்ளே என்ன ட்ரான்ஸ்ஃபரு? இங்கே இருக்கிற கேரளா கவர்னரை இன்னொரு ஸ்டேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபரு, அங்கே இருக்கிற ஒரு மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபரு, அப்புறம் ஒன்வே ட்ரான்ஸ்ஃபரு, இந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ட்ரான்ஸ்ஃபரும் தமிழ்நாட்டுக்கு பண்ணலைன்னா அவருக்கு பிஜேபி அவருடைய செயல்பாட்டை மத்திய அரசு விரும்புகிறது, பிஜேபி விரும்புகிறது. அப்படி இருந்து பிரச்சனை கொடுன்னு அவரை விட்டுருக்காங்க, அதுக்காகவே அவர் அனுப்பிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அவர் அந்த வேலையை தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கார். அது மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு அரசுக்கு விரோதமாக தொடர்ந்து இருக்கிறது, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அதனால் அதுக்கு அடிக்கடி அவர் கண்டிக்கப்படுகிறார், அவருக்கு போராட்டங்கள் நடக்குது, இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அவரை மாற்றுறது வச்சுக்கிறது மாநில அரசு கையில் இல்லை, மத்திய அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கை. அது அப்படி போயிட்டே இருக்குது, இழுத்துக்கிட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது.